வணக்கம். வெல்கம் டு தாட்ஸ் பிரேமா ஃபுட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? ராயப்பேட்டையில் உள்ள பெரிய பழையத்தம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கோயிலை பார்த்த உடனே கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணது கோயிலை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு. கோயிலை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரரை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்றவரை பற்றியும் கண்டிப்பாக பேச போகிறோம். அவருக்கும் இந்த கோயிலுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அவர் இந்த கோயிலுக்கு என்ன பணிவிடை செஞ்சுருக்கார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்றபடி தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் என்னெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்றதையும் பற்றி நம்ம முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் கிபி 1796 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் சாதாரண ஒரு எழுத்தாளராக பணியாற்றுறாரு. அதுக்கப்புறம் 1810 சென்னைக்கே கலெக்டராக இவரை நியமனம் செய்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்றவரோட புகைப்படம் தான் இது. சென்னை கலெக்டரை நியமனம் செய்த பிறகு இவர் சாமிநாத பிள்ளை அப்படின்றவர்கிட்ட தமிழ் கற்றுக்கிறாரு. இந்திய மொழிகளை ஆங்கிலேயர்களுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காகவே சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னை கல்வி சங்கம் அப்படின்ற ஒரு காலேஜை கிபி 1812 இவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவுடைய மற்ற மொழிகளையுமே ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கிறாரு. தமிழை கற்றுக்கிட்டனாலையும் திருவள்ளுவருடைய திருக்குறளையும் முழுவதையும் கற்றுக்கிட்டனாலையும் இவருக்கு தமிழ் மீது ரொம்பவே ஆர்வம் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பெயரையே மாற்றிக்கிறாரு. அதாவது ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்ற தன்னுடைய பெயரை ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல் ஈசன் அப்படின்ற மாதிரி அழகாக மாற்றிக்கிறாரு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ எந்த அளவுக்கு இவர் தமிழ் மீது ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. அதுவும் இங்கிலாந்து நாட்டுக்காரரை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த அளவுக்கு தமிழ் மீது எந்த அளவுக்கு ஒரு காதல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, நாணய சாலையின் தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த டயத்தில் அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவருடைய உருவம் பதித்த தங்க காயினை இவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்ம அந்த காயினை பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் உருவம் பதிக்கப்பட்ட காயின் தான் இது. திருவள்ளுவரோட உருவத்தை நம்ம புத்தகத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ காயின்லையும் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. நம்ம திருக்குறளில் எழுதிய திருவள்ளுவருடைய உருவம் பதிக்கப்பட்ட காயினை பார்க்கும்போது தமிழின் மீது கொண்ட தீராத காதலால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, திருக்குறளை நம்ம மட்டும் படித்தா பத்தாது, நம்ம மக்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே திருக்குறளை முதல் முறையாக இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அதாவது திருக்குறளில் அறத்துப்பாலின் முதல் 13 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் 1812 மொழிபெயர்த்து அதை உரையாக அச்சிட்ருக்காரு. இப்போ இந்த கோயிலுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 1818 சென்னையில் பெரிய தண்ணீர் பஞ்சம் வருது. ஸோ அந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக சென்னையிலே கிட்டத்தட்ட 27 இடத்துல தண்ணீர் கிணறு வெட்டியிருக்காரு. அதில் ஒரு கிணறு தான் இந்த ராயப்பேட்டை பெரிய பாளையத்தம்மன் கோயில். அதாவது இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோயிலில் அவர் வெட்டின குளம் அதாவது அந்த கேணி இங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன். அதாவது அந்த கோயில் அந்த கிணத்துலையும் அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் அந்த கல்வெட்டு மாதிரி அழகாக வெட்டியிருக்காங்க. நான் வந்த டைம் கிட்டத்தட்ட இது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டப்பட்ட கிணறு இல்லையா. ஸோ இந்த கோயிலில் திருப்பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோயில் சிதலம் அடைஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் திருப்பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கனால என்னால் கோயில் அதாவது அந்த குளத்தை அந்த கிணறு கிட்ட போயிட்டு என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. அதனால் அந்த கேணியிலேருந்து தண்ணி அழகாக அதை பைப்பு அதாவது மோட்ரு போட்டு அதை குடிநீர் தண்ணியாக மாற்றி அதை
மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். கேணி தண்ணியை வந்து போர் தண்ணியாக ஆக்கி குடிநீர் தண்ணியாக வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வீடியோ எடுக்கும்போது நம்ம பப்பீஸ்லாம் வந்து என்னையை சுற்றி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப பப்பி மாதிரி இருந்துச்சான்னு தெரியும். இதுதாங்க அந்த கேணி தண்ணி. அதை வந்து அழகாக வந்து பாருங்கள், குடிநீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ்ன்றவர் வந்து வெட்டிய அந்த கேணி தண்ணீர் வந்து இப்போவும் வந்து மக்களுக்கு வந்து குடிநீராக வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. என்னால் அந்த கேணியை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கோயிலில் வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருத்தர் தமிழை கற்றதன் காரணமாக தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்கார் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராம்நாட்டில் உள்ள அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். அவருக்கு வந்து சில உடல் நலக்குறைவுலாம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது வயிற்று வலி, கல்லீரல் பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கு. அதன் காரணமாக வந்து கிபி 1818 வந்து 3 மாதம் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதாவது விடுப்பு வாங்கிக்கிட்டு அவர் வந்து சென்னையை விட்டு வந்திருக்கார். சென்னையை விட்டு மதுரைக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு மதுரைக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வந்திருக்காரு. அவர் விடுப்பில் இருந்தாலும் கூட தமிழ் ஆய்வை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ தமிழ் மீது அந்த அளவுக்கு வந்து பற்று வச்சுருந்துருக்காரு. கிபி 1819 மார்ச் 9 அன்று வந்து இங்கே, அதாவது இந்த ராம்நாட்டு அரண்மனை, இது வந்து நான் நிற்கிறது வந்து ராம்நாட்டு அரண்மனை ராமலிங்க விலாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன். இங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. மார்ச் 9 வந்து அவர் வந்து உடல்நல குறைவுனால இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டு வந்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட கல்வெட்டு. இவருடைய கல்லறை வந்து ராமநாதபுரம் அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள சர்ச்சில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சிதலம் அடைஞ்சதுனால கல்வெட்டை மட்டும் அதை எடுத்து வந்து இந்த ராமலிங்க விலாசில் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டை வந்து கொஞ்சம் கிட்டக்க போய் நான் படித்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புரியலை. அது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கல்வெட்டுகள் வந்து தமிழில் வந்து அழகிய கவிதை வடிவத்திலும் ஆங்கிலத்திலும், அதாவது ரெண்டுலேயுமே கலந்து வந்து இருக்குது. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம படிக்கும்போது. இப்போ உள்ள தமிழ் மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் வந்து அழகாக வந்து தமிழ்லையுமே அதோட விளக்கத்தை, அதோட பொருள் என்ன அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ அது நல்லா புரியுது. இந்த கல்வெட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் புரியலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துகிறேன்.